அமைச்சு என்று சொன்னால் அமைச்சர், மந்திரி, ஒரு அமைச்சரவை. ஒரு அமைச்சர் எங்கு இருப்பார் என்றால் ஒரு அமைச்சரவையில் இருப்பார். அப்படியாக ஒரு அமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவ பெருந்தகை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார். ஒரு அமைச்சர் இருக்க வேண்டும் என்றால் ஒரு மன்னன் இருக்க வேண்டும். ஒரு மன்னன் இருக்க வேண்டும் என்றால் ஒரு நாடு இருக்க வேண்டும். நாடு இருக்க வேண்டும் என்றால் அதற்குரிய நிலப்பரப்பு, நீர்வளம், மலைவளம் எல்லாம் இருக்க வேண்டும். இருந்தால்தான் ஒரு நாடாக இருக்க முடியும். ஒரு நாடு என்று சொன்னால் அது எப்படி இருக்க வேண்டும்? அமைச்சருக்கு முன்னால் முதலிலே நாட்டிலிருந்து தொடங்குவோம். ஒரு நாடு என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு வள்ளுவர் தரும் வரையறை என்ன? உருவசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு. ஒரு நாட்டிற்குரிய இலக்கணம் உருவசி. மக்கள் பசியோடு இருக்கக்கூடாது. ஓவா பிணி, எப்பொழுது பார்த்தாலும் மக்கள் நோய்வாய்ப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. செரு பகையும், எப்பொழுதும் வெளி எதிரிகளினுடைய தாக்குதல் என்பது அடிக்கடி இருக்கக்கூடாது. இந்த 3 தன்மையோட உருவசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு என்று வள்ளுவர் ஒரு நாட்டிற்குரிய வரையறையை நமக்கு தருகிறார். ஒரு அரசிற்கு இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இயற்றல் என்றால் திட்டங்களை தீட்டுதல், மக்களுக்கு சுமையில்லாத வரிகளை எப்படி உயர்த்துவது, அப்படி உயர்த்திய வரிகளை எப்படி நாம் பெறுவது, திட்டங்களை தீட்டுவது இயற்றலும், ஈட்டலும் அந்த வருவாய் இனங்களை நாம் பெறுவதும், காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. காத்தல் என்று சொன்னால் நீங்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய அந்த வரி வசூலால் ஈட்டப்பட்ட செல்வத்தை பிறர் கவர்ந்து கொள்ளாத வகையில் காக்கணும். அந்த காத்தால் தான் அது அரசு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. அடுத்த நிலை, ஒரு நாடு என்றால் அதற்குரிய அரணாக எது இருக்க வேண்டும்? மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழ காடும் உடையது அரண். ஒரு நாடு என்றால் இயற்கை செல்வங்கள் என்ன இருக்க வேண்டும்? மணி நீரும், அதாவது மழை நீரினை வள்ளுவர் மணி நீர் என்கிறார். ஏனென்றால் மழை நீர் என்பது தூய்மையான ஒரு நீர். மனிதன் குடிப்பதற்கும் விலங்குகள் குடிப்பதற்கும் வேளாண்மை செய்வதற்கும் ஏற்ற நீராக இருக்க வேண்டும். ஓர்ப்பு நீராக இருந்தால் வேளாண்மையில் குறைபாடு ஏற்படலாம், குடிப்பதற்கு ஏதுவாக இல்லாமல் இருக்கலாம். அதனால்தான் வள்ளுவர் மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிழற்காடும் உடையது அறம் என்று சொல்கிறார். இப்படியான ஒரு அமைப்பு இருந்தால்தான் அந்த நாடுக்கு ஒரு அரணாக இருக்க முடியும். அடுத்து, ஒரு மன்னன் எப்படி இருக்கணும்? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். மக்களை துன்பப்படுத்தாத அளவிற்கு மக்களை பேணி காத்து பாதுகாத்து அளவுக்கு அதிகமான வரிகளை போடாமல் மக்கள் குறைவற்ற செல்வத்தை பெற்று நீடுகாலம் வாழ்வதற்குரிய செல்வங்கள் பெறுகின்ற அளவிற்கு ஒரு மன்னனானவன் அங்கே ஆட்சி செய்ய வேண்டும். ஒரு நாட்டிற்குரிய இலக்கணம், அரணுக்குரிய இலக்கணம், மன்னனுக்குரிய இலக்கணம். அதிலும் இன்னொரு குறளிலே சொல்கிறார், தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவருக்கு. ஒரு அரசனுக்குரிய தகுதி என்ன? தூங்காமை என்று சொன்னால் உறக்கம் கிடையாது, எப்பொழுதுமே விழிப்புடன் இருத்தல்.
இங்கே தூங்காமை என்பதற்குரிய பொருள் என்னவென்றால், எப்பொழுதுமே எதிரி நாட்டிலிருந்து ஏதாவது நமக்கு போர் வருமா என்ற ஒரு விழிப்பு நிலையிலே ஒரு மன்னன் இருக்கணும். கல்வி அறிவு உடையவனாக இருக்கணும். இன்னொன்று துணிவு உடையவனாக இருக்கணும். கோழையாக இருந்தால் நாட்டை ஆள முடியாது. இம்மூன்றும் ஒரு மன்னனுக்கு இருக்க வேண்டிய குணங்களாக இருக்கும். சரி, இப்பொழுது ஒரு மன்னன் இருக்கிறான். இந்த மன்னனுக்கு அடுத்த நிலையிலே அமைச்சர்கள் இருப்பார்கள். இந்த அமைச்சருக்கு அடுத்த நிலையிலே தூதுவர்கள் இருப்பார்கள், ஒற்றர்கள் இருப்பார்கள், படைத்தலைவர்கள் இருப்பார்கள். இவையெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு ஆட்சி முறையாக இருக்கும். இப்போ மன்னனுக்குரிய இலக்கணத்தை பார்த்து விட்டோம். அடுத்தபடியாக ஒரு அமைச்சர் இருக்கிறார். அந்த அமைச்சருக்குடைய தலைமை அமைச்சர் இருப்பார். அதற்கு கூடவே இணை அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள் என்று இருப்பார்கள். அதற்கு அடுத்த நிலையிலே பக்கத்து நாட்டிலே நமக்கு எதிராக ஏதாவது சதி செய்கிறார்களா என்று சொல்லக்கூடிய ஒற்றர்கள் இருப்பார்கள். செய்திகளை சொல்வதற்காக தூதுவர்கள் இருப்பார்கள். நம்மிடம் இருக்கக்கூடிய படைகளுக்கான தலைவர்கள் இருப்பார்கள். எவ்வளவும் ஒருங்கிணைந்ததுதான் ஒரு ஆட்சி அமைப்பு முறை. மன்னர்களுடைய காலத்திலே அமைச்சரை அந்த மன்னனே தேர்ந்தெடுப்பான். அப்படி தேர்ந்தெடுக்கின்ற பொழுது ஒரு அறிவார்ந்தவனை, நுண்மான் நுழைபலம் மிக்கவனைத்தான் ஒரு மன்னனானவன் தனக்குரிய அமைச்சரை தேர்ந்தெடுத்து வைப்பான். இது மன்னராட்சி முறை. இன்றைக்கு மக்களாட்சி முறையிலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களால் ஒரு முதல்வரை தேர்ந்தெடுப்பார்கள். அந்த முதல்வர் மூலமாக அமைச்சர்களை தேர்ந்தெடுப்பார்கள். இவ்வளவுதான் மன்னர் காலத்திற்கும் இந்த மக்களாட்சி காலத்திற்கும் உரிய வேற்றுமை. ஒரு அமைச்சருக்கு என்ன தகுதி இருக்கணும்? முதல் தகுதி, அவருக்குரிய தகுதிப்பாடு என்ன? ஒரு அமைச்சராவதற்குரிய தகுதிப்பாடு என்ன? முதல். இரண்டாவது, அவருடைய குணநலன்கள் என்ன? மூன்றாவது, அவர் செய்யக்கூடிய செயல்கள் எவை? நான்காவது, செய்யக்கூடாத செயல்கள் எவை? ஐந்தாவது, யார் மந்திரியாக கூடாது? இதைத்தான் வள்ளுவர் இந்த அமைச்சு என்ற அதிகாரத்திற்குள்ளே ஒரு அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவருக்கு என்ன தகுதிப்பாடு இருக்க வேண்டும், எந்த குணநலன் இருக்க வேண்டும், அவர் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, இவன் இதற்கு மந்திரியாக இருக்க லாய்க்கத்தவன் என்ற ஒரு பொருள் அமைதியோடுதான் அவர் அந்த அதிகாரத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறார். முதல் குறள், கருவியும் காலமும். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு. இந்த முதல் குறள்ல ஒரு அமைச்சருக்கு என்ன தகுதிப்பாடு இருக்கணுங்கிறத இந்த முதல் குறள்ல சொல்றார். இன்றைக்கு இருக்கக்கூடிய மந்திரிகளோடு நீங்கள் இதை தொடர்பு படுத்தி பார்க்க கூடாது. இது மன்னர் காலத்திலே இருந்த மந்திரிகளினுடைய நிலைப்பாடு. கருவியும், கருவி என்று சொன்னால், உதாரணத்துக்கு ஒரு செய்தியை சொல்றேன். ஒரு அமைச்சர் ஒரு பாலம் கட்டுறார். ஒரு ஆற்றுக்கு குறுக்கே பாலம் கட்டுகிறார் என்றால் அந்த பாலத்தினுடைய நீளம் அகலம் என்ன, எவ்வளவு உயரத்திற்கு அந்த பாலம் கட்டப்பட வேண்டும், எவ்வளவு ஆட்கள் அந்த பாலம் கட்டப்படுவதற்கு தேவைப்படுவார்கள், மழை வருகின்ற காலத்தில் கட்டுவதா இல்லை வெயில் வருகின்ற காலத்தில் கட்டுவதா என்ற கால நிர்ணயம் செய்ய வேண்டும். அப்படி செய்யப்படுகின்ற பொழுது அதற்குரிய திட்ட மதிப்பீடு என்ன, இவ்வளவையும் அந்த அமைச்சரவையிலே இருக்கக்கூடிய ஒரு நீர்வளத்துறை அமைச்சரோ ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சரோ ஒரு முடிவை எடுப்பார்கள். அதற்கு பிறகு சட்டமன்றம் கூடுகின்ற பொழுது அங்கே வரவு செலவு அறிக்கையிலே இதற்கான நிதியை ஒதுக்கப்படும். இப்படியாக கருவியும், முதல் வார்த்தையிலே சொல்றார், கருவி என்பது
செய்வதற்கான ஆயத்தமான ஏற்பாடுகள். ஒரு செயலை செய்வதற்கு முன் ஒரு அமைச்சரானவன் என்ன செய்யணும்? அதற்குரிய முழுமையான ஏற்பாட்டினை செய்யணும். செய்கின்ற பொழுது 1க்கு 100 முறை எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. எந்த செயலை செய்வதற்கு முன்னாலும் பல ஆயிரம் முறை யோசித்து நாம் செய்யக்கூடிய இந்த செயலானது சரியா என்று யோசிக்கணும் ஒரு அமைச்சர். கருவியும் காலமும் எந்த காலத்துல கட்டுறது? இளவேநீர் காலத்துல கட்டுறதா, முதுவேநீர் காலத்தில் கட்டுறதா, குளிர்காலத்தில் கட்டுறதா, கோடை காலத்தில் கட்டுறதா? இந்த செயல்பாட்டினை அவர் என்ன பண்ணணும்? காலத்தோடு அறிந்து முடிவு பண்ணணும். செய்கையும், செய்கை என்று சொன்னால் அந்த காரியத்தை எப்படி விரைந்து செய்வதற்குரிய ஏற்பாட்டினை அவர் செய்யணும். செய்யும் அருவினையும், இந்த செயலை இவரை தவிர வேறு ஒருவர் யாரும் சிறப்பாக செய்துவிட முடியாத அளவிற்கு அந்த செய்கை செய்தால்தான் அவர் சிறந்த அமைச்சர். இந்த இடத்திலே வள்ளுவர் மாண்டது என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார். இந்த காலத்திலே நாம் என்ன நினைப்போம்னா, மாண்டது என்றால் இறந்தது என்று ஒரு பொருளை நாம் இன்று கொள்கிறோம். ஆனால் மாண்டது என்று சொன்னால் மாட்சிமை மிக்கது. மான், அதை பிரிச்சோம்னா மாண்டது மான் கூட்டல் அது. மான் என்றால் மாண்பமை உடையது, மாட்சிமை உடையது. அதனால சாதாரணமா திருக்குறள் படிக்கும் போது என்ன வள்ளுவர் மாண்டதுன்னு போட்டுக்கிறாரு அப்படின்னு யாரும் தவறா நினைத்து விடக்கூடாது. மாட்சிமை மிக்கதுதான் அந்த அமைச்சு. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு. இதுதான் ஒரு அமைச்சருக்குரிய இலக்கணம். ஒரு மன்னனுக்கு ஒரு சந்தேகம் ஒண்ணு வருது. உலகிலேயே வாழ்க்கையில் மதிப்பு மிக்க பொருள் எது? தன்னுடைய அமைச்சரவையை கூட்டிட்டு அந்த அமைச்சர்களுக்கிட்ட இந்த கேள்வியை முன்வைக்கிறார். உலகிலேயே வாழ்க்கையில் மதிப்பு மிக்க பொருள் எது என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கின்ற போது அந்த அமைச்சரவையிலே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் எழுந்து, வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது இந்த உயிர். உயிர் இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. அதனால் வாழ்க்கையில் மிகவும் மதிக்கத்தக்க பொருள் எதுவென்றால் உயிர் என்று சொன்னார். சரி, அடுத்து ஒரு அமைச்சர் எழுந்தார். ஐயா, அவர் சொன்னது தவறு. வாழ்க்கையிலே மிகவும் மதிக்கத்தக்க பொருள் எதுவென்றால் அறிவுதான் மதிக்கத்தக்க பொருள். இரண்டாவது அமைச்சர் சொல்லிட்டார். மூன்றாவது ஒரு அமைச்சர் என்ன சொன்னார் எழுந்து, அதெல்லாம் கிடையாதுங்க. நம்முடைய வாழ்க்கையில் மதிக்கத்தக்க பொருள் எதுவென்றால் ஒரு மனிதன் கோபப்பட வேண்டிய இடத்தில் பொறுமை காக்கிறார். சினமென்னும் கொல்லி சேர்ந்தாரை இனமென்னும் ஏமப்புனையை சூடும் சொன்னார் வள்ளுவர். அந்த மாதிரி எவனுக்கு கோபம் வருகின்ற இடத்திலே பொறுமை காக்கிறான், அந்த பொறுமைதான் மனித வாழ்க்கையில் உயர்ந்தது என்று சொன்னார். அடுத்து ஒரு அமைச்சர் எழுந்தார். மன்னா, அதுவெல்லாம் உண்மையல்ல. இந்த உலகத்தில் வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு மிக்க பொருள் எதுவென்றால் சூரியன் தான் மதிப்பு மிக்க பொருள். இந்த சூரியன் இல்லை என்றால் உலகிலே எந்த உயிரினங்களும் வாழ முடியாது. அதனால் இந்த சூரியன் தான் மதிப்பு மிக்க பொருள் என்று சொன்னார். அடுத்து ஒரு அமைச்சர் எழுந்தார். மன்னா, இவர்கள் சொன்னது எதுவுமே சரி கிடையாது. இந்த உலக இயக்கத்திற்கும் இந்த உலகம் ஒரு உயிர் இன்னொரு உயிரோடு பின்னி பிணைந்து இருப்பதற்கும் காரணம் நாம் உயிர்கள் எடுத்து செலுத்துகின்ற அன்புதான் காரணம். இந்த அன்புதான் இந்த மனிதர்களிடையும் விலங்குகளிடமிருந்தும் பறவைகளிடமிருந்தும் ஒரு பிணைப்பு. ஒரு நாய் மீது நாம் செலுத்துகின்ற அன்பு, ஒரு பூனையின் மீது நாம் செலுத்துகின்ற கரிசனம். வழியிலே ஒருவன் அடிபட்டு கிடந்தால் உடனடியாக 108க்கு தொலைபேசியில் அழைத்து அவன் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நம் மனதிலே எழுகின்றதே, அந்த அன்பு. இதுதான் காரணம். அப்படியாக இருக்க முடியும் என்று ஒரு அமைச்சர் சொன்னார். இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த
கடைசி ஒரு அமைச்சர் எழுந்தார். மன்னா, இவர்கள் சொன்னதிலெல்லாம் உண்மை போல தெரியும், ஆனால் அவையெல்லாம் உண்மை அல்ல. அப்படியானால் உண்மையானதை நீ சொல்லப்பா. உலகிலேயே மதிப்பு மிக்கது எதுவென்றால் காலம்தான் மதிப்பு மிக்கது மன்னா. காரணம் என்ன விளக்கி சொல்லணும்ல? என்ன காரணம்? காலம். மன்னா, ஒருவனிடம் அன்பு இல்லை என்றாலும் இன்னொரு நாள் அவன் மனதிற்குள் அன்பு வரலாம். ஒருவனுக்கு இன்று பொறுமை இல்லாமல் போகலாம், இன்னொரு நாள் அவன் மனதிற்குள் பொறுமை வரலாம். சூரியன் ஒரு நாட்டிலே ஒரு நேரத்திலே உதிக்கலாம், மற்றொரு நாட்டிலே இன்னொரு நேரத்திலே உதிக்கலாம். கால வேறுபாடுகள் இருந்து கொண்டிருக்கும். இந்த உயிரானது பிறப்பெடுக்கிறது, அனுபவத்தை பெறுகிறது, மரித்து போகிறது, மீண்டும் ஒரு பிறவிக்கு செல்கிறது. உடல் தானே அழிகிறதே தவிர உயிருக்கு அழிவு கிடையாது. இறைவன் என்று இருந்தானோ அன்றிலிருந்து இந்த உயிர் இருக்கிறது. ஆனால் காலம் என்பது கடந்து போன ஒரு நொடி மீண்டும் திரும்பாது மன்னா. கடந்து போன நாள் மீண்டும் திரும்பாது மன்னா. கடந்து போன வருடம் நீ நினைத்தாலும் மீண்டும் திரும்பாது. ஆக வாழ்க்கையில் மீண்டும் திரும்பாத ஒன்று இருக்கிறதென்றால் அது காலம் ஒன்றுதான். முதிர்ந்த வயதில் இருக்கின்ற நாம் மீண்டும் இளமைக்கு திரும்ப வேண்டும், 16 வயதிலே நாம் இருந்ததை போல இருக்க வேண்டும் என்று எண்ணினால் நினைத்தால் நடக்குமா என்றால் நிச்சயமாக நடக்காது. ஆக வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்தது எதுவென்றால் காலம் ஒன்றுதான். அந்த காலம்தான் உங்களை எல்லாம் இங்கே வரவழைத்து இன்றைக்கு வள்ளுவர் கொடுத்த இந்த அமைச்சு என்ற அதிகாரத்தின் மூலமாக நாம் பல செய்திகளை தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் காலம் பொன் போன்றது என்றார்கள். பொன்னை கூட தொலைத்து விட்டால் நாளை பொருள் இருந்தால் வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் கடந்து போன காலத்தை ஒருவராலும் எந்த பொருளாலும் எந்த செல்வத்தாலும் திரும்ப பெற முடியாத ஒன்று காலம் ஒன்றுதான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் முதல் குறள் என்ன சொன்னார்? கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு. அருவினை என்று சொன்னால் யாரும் செய்ய முடியாத அளவிற்கு அந்த செயல்பாடு இருக்கணும். ஒரு பாலம் கட்டுறார்னா இதை விட சிறப்பாக இன்னொருவர் கட்டி இருக்க முடியாது என்ற அளவிற்கு அந்த கட்டுமானம் என்பது இருக்கணும். இது முதலில் அமைச்சருக்குரிய தகுதிப்பாடு. குணநலன். ஒரு அமைச்சருக்கு என்ன குணநலன் இருக்கணும்? வன்கண், குடிகாத்தல். முதல்ல சொல்றார் வன்கண், குடிகாத்தல், கற்றறிதல், ஆழ்வினையோடு ஐந்தும் ஆண்டது அமைச்சு என்கிறார். வன்கண் என்றால் அஞ்சாத ஒரு திறமை, படைக்கஞ்சாத வீரம், எதற்கும் பயப்படாத தன்மை, வன்கண். குடிகாத்தல். குடி என்றால் தன்னை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்தவித துன்பங்களும் கொடுக்காமல் அவர்களுடைய நல்வாழ்விற்காக இந்த அமைச்சன் என்பவன் பணியாற்ற வேண்டும். வன்கண், குடிகாத்தல். குடிமக்களினுடைய கண்ணீர் என்பது எப்பொழுதும் மண்ணீர் சிந்தாத நிலை இருக்குமானால் அந்த மன்னன் இறைவனுக்கு இணையாக போற்றப்படுவான். கற்று அறிதல். இந்த கற்றறிதலுக்குள்ள யோசிச்சு பார்த்தேன். 4 தானே சொல்லி இருக்கிறார் திருவள்ளுவர். 5ம் மாண்டது அமைச்சுன்னாரேன்னா அப்போ அவர் வள்ளுவர்ன்றதே புரிய வைக்கணும்ல. சாதாரணமான புலவர்களா இருந்தா 5 வார்த்தைகளை கொடுத்து 5ம் மாண்டது அமைச்சுன்னு கொடுத்திருப்பாங்க. நான் தேடி தேடி பார்த்தேன். கற்றறிதல் ஒரு வார்த்தையை கொடுத்தாரு, ஆனா அதை 2 பொருளா கொடுத்தார். கற்றல், அறிதல். தாங்க வள்ளுவர். வள்ளுவரை ஏன் நாம தூக்கி பிடிக்கிறோம்னா அவருக்கு இணையான அந்த மொழி ஆளுமையாக இருந்தாலும் சரி, புலமையாக இருந்தாலும் சரி, வள்ளுவருக்கு நிகர் வள்ளுவர். அதுல சொல்றார் கற்று அறிதல்.
கற்றல். கற்றல் என்றால் நீதி நூல்களை கற்க வேண்டும். யாரு? ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவன் நீதி நூல்களை கற்றறிய வேண்டும். அடுத்து கற்றவர்கள் இடத்தே அவன் அறிவை பெற்றுக் கொள்ள வேண்டும். இவன் கற்பது மாத்திரம் அல்ல, நீதி நூல்களை இவன் கற்று ஒரு பழமொழி, நாலடியார், இப்படி பல நூல்களை, சிறுபஞ்ச மூலம், ஏழாரி, பல நூல்களை படிக்கிறார். ஆனால் இன்னொருவர் வேறொன்றை படித்திருப்பார், இன்னொரு அறிஞர். அந்த கற்றவர்கள் இடத்தும் என்ன பண்ணுமா? கேட்டறியும். அடுத்து சொல்கிறார் ஆழ்வினையோடு. எப்பொழுதுமே ஒரு அமைச்சன் என்பவன் முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். அவன் சோர்ந்து விடக்கூடாது. இன்னைக்கு இந்த பணியை முடிச்சுட்டேன், அதனால நாளையிலிருந்து நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன்னு ஒரு அமைச்சன் எப்பவுமே இருக்கக்கூடாது. இந்த ஆழ்வினையோடு ஐந்தும் மாண்டது அமைச்சு என்று சொல்கிறார். வன்கண், குடிகாத்தல், கற்றறிதல், ஆழ்வினையோடு ஐந்தும் மாண்டது அமைச்சு. இது என்னன்னா, ஒரு அமைச்சனுக்கு இருக்க வேண்டிய குணநலன்கள். முதலில் சொன்னது தகுதி, அதற்கடுத்து இது குணநலன்களை சார். அதற்கடுத்த குறள் சொல்கிறார், பிரித்தலும் பேணி கொளலும் பிரித்தார் பொறுத்தலும் வல்லது அமைச்சு. என்ன வள்ளுவர் பிரிக்கிற சூழ்ச்சி வேலையெல்லாம் சொல்றாரு. ஒரு அரசு நடத்தணும்னா ஒற்றர்கள் மூலம் நாம் செய்தி அறியணும். இல்லைன்னா உளவுத்துறை சரியா செயல்படலைன்னா அந்த நாடானது பாதிப்புக்குள்ளாகும். பிரித்தலும், எதிரி நாட்டினுடைய பல நாட்டை சேர்ந்த மன்னர்கள் இருப்பார்கள். இந்த மன்னர்களை எல்லாம் ஒருங்கிணைய விடாமல் நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். இதுதான் ஒரு அமைச்சனுடைய வேலை. பிரித்தலும் பேணி கொளலும், அதாவது தன்னை சார்ந்து இருப்பவர்களையும் முழுமையாக பாதுகாக்கணும். எதிரி நாட்டு மன்னர்கள் ஒன்று சேர விடாமல் தடுக்கணும். இன்னொன்று, நம்மை சார்ந்தவர்களையும் பேணி கொள்ளணும். அடுத்து பிரிந்து சென்றவர்களையும் மீண்டும் பொருத்துதல் வல்லது அமைச்சு. இந்த மூன்று செயல் என்பது இவன் செய்ய வேண்டிய செயல். முதலில் சொன்னது தகுதிப்பாடு, இரண்டாவது குணநலன், மூன்று ஒரு அமைச்சன் செய்ய வேண்டிய வேலை எது? உங்களுக்கு புரியும்படியா எளிதில் சொல்றேன். ஒரு மகாபாரதத்திலிருந்து ஒரு காட்சி ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மகாபாரத காட்சியிலிருந்து வரேன். கண்ண பரமாத்மா தூதுக்கு வரான். ஒரு 5 அடி இடமாவது கொடு, இல்ல ஊசி முனை அளவு இடமாவது கொடுன்னு கேட்பதற்காக கண்ணன் வருகிறான். வருகிற நோக்கம் இடம் கேட்பதா? மகாபாரதத்தை முழுமையாக படித்தவர்களுக்கு கண்ணன் செய்கின்ற சூதுகளை எல்லாம் நன்றாக புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் பாண்டவர்களுக்கு என்ன சொல்லி வருகிறார்? அஸ்தினாபுரத்து நோக்கி வருகின்ற போது உங்களுக்கு எல்லாம் பாதி சாம்ராஜ்யத்தை பெற்று தருவதற்காக நான் தூது செல்கிறேன்னு போறான். போனவன் அப்படி அந்த ராஜ வீதியிலே நடந்து கொண்டு வருகிறான். அப்படி வருகின்ற பொழுது எதிரிலே துரியோதனன் போய், என் வீட்டிற்கு வாருங்கள் மாமா, வந்து தங்குங்கள் என்று சொல்கிறார். அடுத்து பீஷ்மர் பார்க்கிறார். கண்ணா வா, என் வீட்டிற்கு வந்து தங்கு என்று சொல்கிறார். அடுத்து துரோணாச்சாரியார் பார்க்கிறார். கண்ண பரமாத்மாவே, நீ வந்து என் வீட்டிற்கு தங்கு என்கிறார். இப்படியாக ஒவ்வொருவராக கேட்டுக்கொண்டே வருகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது ஒரு சிறிய குடிசை காணப்படுகிறது. அந்த குடிசையின் வெளியே விதுரன் நின்று கொண்டிருக்கிறான். அந்த விதுரன் கண்ண பரமாத்மாவை பார்த்து, உங்களுடைய இல்லத்திற்கு வாருங்கள் என்று சொன்னார். இவர்களெல்லாம் என்ன சொன்னார்கள்? துரியோதனன் என்ன சொன்னா, என் வீட்டிற்கு வாருங்கள் என்றார். பீஷ்மர் என் வீட்டிற்கு வாருங்கள் என்றார். துரோணர் எங்கள் வீட்டிற்கு வாருங்கள் என்றார். இவையெல்லாம் மாளிகைகள். ஆனால் ஒரு குடிசையிலே இருக்கக்கூடிய விதுரன் உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் வாருங்கள் என்றார். அந்த வீட்டிற்கு தான் கண்ணன் சென்றார். ஆக இறைவன் கூட எங்கு செல்வான் என்றால், நான் என்ற அகந்தை யாருக்குள் இருக்கிறதோ
அந்த இடத்திலே இறைவன் போய் எப்பொழுதும் வீற்றிருக்க மாட்டான் என்பதற்கு விதுரனுடைய அந்த செயலும் சாட்சி. இப்போ கண்ணன் வந்து விட்டார், விதுரர் வீட்டிலே தங்குகிறார். விதுரர் வீட்டிலிருந்து மறுநாள் துரியோதனனுடைய அந்த சபைக்கு செல்கிறார். ஏற்கனவே துரியோதனனுடைய வீட்டிலே தங்கவில்லை என்ற காரணத்திற்காக துரியோதனன் விதுரர் மீது கோபத்தோடு இருக்கிறார். ராத்திரி எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் என்னென்ன பேசினாங்களோ, நம்மளை பத்தி என்னென்ன விதுரர் சொன்னாரோ அப்படின்ற ஒரு எண்ணத்தோடுவே துரியோதனன் சபையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது கண்ணனும் விதுரரும் உள்ளே செல்கிறார்கள். அவன் முகத்திலே சினத்தால் அப்படியே கொப்பளித்துக் கொண்டிருக்கிறது துரியோதனனுடைய முகம். ஒரு பகைவனுக்கு தூதுவனாக வந்தவனுக்கு உணவை அளித்திருக்கிறான். அவன் நம்முடைய எதிரிக்காக தூது வந்தவன். அவனுக்கு உணவையும் கொடுத்து தங்குவதற்கு இடத்தையும் கொடுத்திருக்கிறாய். நீ எவ்வளவு பெரிய துரோகி என்று விதுரரை கடுஞ்சொல்லால் பேசுகிறார். அடுத்து அவனுடைய பிறப்பையும் கேவலமாக பேசுகிறார். வியாசருக்கு முதலில் பிறந்தவன் திருதராஷ்டிரன், ஒரு ராணிக்கு. இன்னொருவருக்கு பிறந்தவன் பாண்டு. மூன்றாவது அந்த அரண்மனையிலே இருக்கக்கூடிய பணிப்பெண்ணு பிரஸ் ரமி, அந்த அம்மா பேர். நிறைய பேருக்கு அந்த பேர் தெரியாது. பிரஸ் ரமின் பேர் அந்த பணிப்பெண்ணுக்கு. அந்த பணிப்பெண்ணிற்கு பிறந்தவன் தான் விதுரன். திருதராஷ்டிரனுக்கு கண் தெரியாது. பாண்டு குறுகிய காலத்திலே இறந்து விட்டார். இப்பொழுது திருதராஷ்டிரனுக்கு ஒரு நல்ல அமைச்சனாக இருந்து வழிகாட்டக்கூடியவனாக இருப்பவன் யார் என்றால் விதுரன். அரக்கு மாளிகை கட்டி பாண்டவர்களை அங்கே அனுப்புவதற்கு திருதராஷ்டிரன் மூலமாக ஏற்பாடு செய்கிறான். அரக்கு மாளிகைக்கு சென்றால் பாண்டவர்களை கொள்வதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படுகின்றது. இது விதுரனுக்கும் தெரிகிறது. ஆனால் அவன் இங்கே திருதராஷ்டிரனுடைய அமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால் யாருக்கு அமைச்சராக இருக்கிறோமோ அவர்களுக்கு நாம் துரோகம் செய்யக்கூடாது அல்லவா? இது ஒரு புறம். இன்னொரு புறத்திலே பாண்டவர்கள் யார்? என்னுடைய அண்ணன் பிள்ளைகள். இவர்களையும் காப்பாற்ற வேண்டும். என்ன செய்வது? அரக்கு மாளிகைக்கு உள்ள போறாங்க. போகின்ற நேரத்திலே மயங்கட்டிய அந்த அரக்கு மாளிகையை தீ வைத்து கொளுத்துவதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்து விட்டார்கள். ஒரு வார்த்தை சொன்னான். ஒரு அமைச்சன் என்று சொன்னால் அந்த வார்த்தைகளினுடைய வீரியம் இருக்கணும். காடுகள் தீப்பற்றி கொள்கின்ற பொழுது எலிகள் பிழைத்துக் கொள்ளும். காடுகள் தீப்பற்றி கொள்கின்ற போது எலிகள் பிழைத்துக் கொள்ளும் என்ற வார்த்தையை பாண்டவர்கள் முன்னால் சொன்னார். அவங்களை காப்பாற்றுற நோக்கத்தோடு சொன்ன மாதிரி இருக்கக்கூடாது. இந்த புறத்திலே திருதராஷ்டிரனுக்கு துரோகம் செய்ததாகவும் இருக்கக்கூடாது. அந்த நடு நிலைமை, அதுதான் விதுரன் எடுத்ததெல்லாம் நடுநிலைமை. அப்பொழுது தருமன் யோசிக்கிறான். சித்தப்பா ஒரு வார்த்தை சொல்கிறார், அந்த வார்த்தைக்குள் 1000 அர்த்தங்கள் இருக்கும். காடுகள் தீப்பற்றி கொள்கின்ற பொழுது எலிகள் மாத்திரம் பிழைத்துக் கொள்ளும் என்றால் எலிகள் எங்கே போய் பிழைக்கும்? வலைக்குள் சென்றால் பிழைக்கும். அப்படியானால் நமக்காக மிகப்பெரிய சதி வேலை இங்கே நடந்திருக்கிறது என்பதை பாண்டவர்கள் உணர்கிறார்கள். உள்ளே போய் பார்க்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த அரக்கு மாளிகை தீயிடப்படுகிறது. தீயிட்ட அரக்கு மாளிகையிலே உள்ள சுரங்கத்தில், விதுரர் ஏற்பாடு செய்த சுரங்கத்தின் வழியாக அவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். இதுதான் விதுரணி. இப்போ சபைக்கு கண்ணன் வந்து விடுகிறான். இங்க வந்துருவோம். வந்த உடனே இவன் இப்படி இவனுடைய பிறப்பை பற்றி மிக தாழ்வாக பேசிக்கொண்டே போறான். ஒரு கட்டத்தில் அவனுக்கு கோபம் அதிகரித்து விடுகிறது. ஒரு மனிதனுக்கு கோபம் என்பது எல்லை உண்டு. ஆனால் ஒருவனுடைய பிறப்பை இழிவாக பேசினால் எந்த மனிதனும் தாங்கிக் கொள்ள மாட்டான். ஒரு வேசியின் மகன்தானே நீ என்ற வார்த்தையை துரியோதனன் பயன்படுத்திய காரணத்தால் நான் இனி உனக்காக எந்த காலத்திலும் போரிட மாட்டேன்.
நீ உயிரோடு இருக்கும் வரை இந்த அஸ்தினாபுரத்திற்கு நான் வரமாட்டேன் என்று கையிலே இருந்த சிவதனுசுவை உடைத்து கீழே போட்டுவிட்டு விதுரன் வெளியேறிவிட்டான். இந்த நிகழ்ச்சி எல்லாம் பிரித்தலும். இப்போ துரியோதனனையும் விதுரனையும் பிரிக்க வேண்டும் என்பதுதான் கண்ணனுடைய நோக்கம். அதை சரியா செஞ்சுட்டானா? இதற்குரிய தார்மீகத்தையும் வள்ளுவர் நமக்கு காட்டுறார். நீ எதிரியை அழிக்கணும்னா அவனை பிரித்தாடும் சூழ்ச்சியால் வீழ்த்தப்படணும். வீழ்த்தலனா எதிரிக்கு கூடுதலான பலம் இருக்கும். இப்ப கண்ணன் அந்த வேலையை சரியா பண்ணானா? என்ன காரணம்னா, விதுரன் போர்க்களத்திலே நின்றால் அர்ஜுனனால் விதுரரை வீழ்த்த முடியாது. மகாபாரத கதையினுடைய போர்க்கள காட்சியே மாறிவிடும் என்ற காரணத்தினால் முதல் எது அவர்களுக்கு பலமாக இருக்கிறதோ அந்த பலத்தை கண்ணன் முற்றிலுமாக நீக்கிவிட்டான். முதல் விக்கெட்டை வீழ்த்திட்டான். அடுத்து என்ன பண்றான்? குந்திகிட்ட போறான். குந்திகிட்ட போய், நீ அன்னைக்கு சூரியனை நினைத்து பிறந்த மகன்தான் கர்ணன் அப்படின்னு ஒரு உண்மையை சொல்லி நீ அவங்கிட்ட போய் ஒரு வரத்தை வாங்கிட்டு வா. என்ன வரம்? அர்ஜுனன் மீது நாகாசுரத்தை ஒரு முறைக்கு மேல் ஏவக்கூடாது என்று போய் வரத்தை வாங்கி விட்டு வா என்று குந்தியை அனுப்பி, அவன் என்ன வரம் திரும்பி கேட்கிறான்னா, நான் இறந்த பிறகு உன் மடி மீது என்னை படுக்க வைத்து இவன் என் மூத்த மகன் என்று சொல்லி நீ உலகுக்கு தெரிவிக்க வேண்டும். நான் ஒரு தேர்ச்சாரதியினுடைய மகன் கிடையாது, நானும் ஒரு ராஜவம்சத்தில் வந்த மகன்தான் என்பதை நீ உலகுக்கு உணர்த்த வேண்டும். ரெண்டு பேரும் ஒருத்தருக்குள் ஒருத்தராக பரிமாறி கொள்கிறார்கள் வரங்களை. இப்ப அடுத்த கட்ட ஆட்டத்தை யார்? கண்ணன் சரியாக இரண்டாவது முறை நாகாஸ்திரத்தை எய்தினால் அர்ஜுனனுடைய உயிருக்கு ஆபத்து என்ற காரணத்தினால் என்ன பண்ணான்? சூழ்ச்சியின் மூலமாக ஒரு முறைதான் ஏவ வேண்டும் என்ற ஒரு வரத்தை வாங்கி கொண்டு வந்தான். ஆக சூழ்ச்சி என்பதும் சில நேரங்களில் நியாயப்படுத்தப்படுகிறது. காரணம், வெற்றி நம் பக்கம் வர வேண்டும் என்றால் சூழ்ச்சிகளும் சில நேரங்களில் நியாய தராசுகளில் போய் உட்கார்ந்து கொள்ளத்தான் செய்யும். இறைவனே அந்த திருவிளையாடலை நினைத்திருக்கும் போது நாம் அதற்கு மறுப்பேதும் சொல்லிவிட முடியாது. இப்படியான பலதரப்பட்ட செயல்களை மகாபாரதத்திலே கண்ணன் சூழ்ச்சிகள் மூலமாக செய்திருக்கிறான். ஆனா அதை நாம ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். பேணிக் கொளல், பிரித்தலும் பேணிக் கொளலும். நம்ம யார் சார்ந்து இருக்கிறார்களோ அவர்கள் நம்மை விட்டு நீங்காமல் இருக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நாம் செய்ய வேண்டும். பிரிந்து சென்றார் பாருங்க, பிரிந்தார் கொளலும் வல்லது அமைச்சு. நம்மை விட்டு யார் யார் சென்று விட்டார்களோ, எப்படி தேர்தலில் கூட்டணி அமைக்கிறாங்களோ அப்படி வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு தனி மனிதராக ஒரு தனி இயக்கமாக இருந்து வெற்றி அடைய முடியாது. பல இயக்கங்களினுடைய 4%, 5%, 6% ஓட்டுக்களை ஒருங்கிணைத்தால்தான் ஒரு 40% என்ற நிலைக்கு வரும். ஒருவருக்கே 40% வாக்குகளை மக்கள் அளிக்க மாட்டார்கள் என்ற காரணத்தினால்தான் என்ன செய்கிறார்கள் இயக்கங்கள்? ஒவ்வொரு சிறு சிறு கட்சிகளையும் ஒருங்கிணைத்து வெற்றி கூட்டணி என்று முழக்கமிடுகிறார்கள். அதனால் என்ன பண்ணோம்? பிரிந்து சென்றவர்களை கூட ஒருங்கிணைக்கின்ற பொழுது வெற்றி அடையலாம். அமைச்சனுக்குரிய 3 கடமைகளை சொல்கிறார். என்ன கடமை? பிரித்தாளும் சூழ்ச்சி, நம்மோடு இருப்பவர்களை பேணி காப்பாற்றுதல், அடுத்து நம்மை விட்டு பிரிந்தவர்களை எல்லாம் மறுபடியும் சேர்த்து கொள்ளுதல். இவையெல்லாம் செய்யக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன.